சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட நிர்வாகிகளோடு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட நாம் கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். தொடர்ந்து இந்த ஆலோசனை தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஐடி விங் நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக 4 கட்டங்களாக நடைபெறும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று காலை 19 மாவட்ட நிர்வாகிகள், பிற்பகல் 20 மாவட்ட நிர்வாகிகளும் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் இன்று காலை 17 மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி விங் நிர்வாகிகளும் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கிளை பாக முகவர்களை ஐடி விங் நிர்வாகிகளுடன் எப்படி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது, அவர்களுக்கு என்ன மாதிரியான பணிகளை வழங்குவது என்பது குறித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பூத் லெவலில் 9 நிர்வாகிகள் கூடுதலாக அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டார்கள். குறிப்பாக 3 பெண்கள், இளைஞர்கள் என வழக்கறிஞர்கள் என 9 பேர் கூடுதலாக நியமிக்கப்பட்டார்கள். அதில் பிரதானமாக ஐடி விங் நிர்வாகிகளும் இணைக்கப்பட்டார்கள். அவர்கள் இந்த இருக்கக்கூடிய 9 நிர்வாகிகள் எவ்வாறு ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என்பது குறித்து இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இறுதியாக அவர்களுக்கு எந்த மாதிரி களத்தில் செயல்பட வேண்டும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.